மந்திக்கு வந்துட்டு ஃபேமஸ்னால் வந்துட்டு எங்கள் ஏரியா சைடு தான். அட்டகாசமாக இருக்குது சுப்பு இந்த இடம். சிக்கன் மந்தி, மட்டன் மந்தி, மீன் மந்தி, எங்களிடம் கிரில் சிக்கன் தான் மந்தி வந்து விட்டது. இது வந்து அரேபியன். சாப்பிட்டுட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு சூப்பு. ஆமாம் ரைட். இங்கே என்ன மந்தியில் வந்துட்டு இங்கே ஸ்பெஷலாக என்னென்னா ஒரு பீச்சில் வந்து எக்கச்சக்க பேர் நிற்கிறோம். இது எப்படி சாப்பிடணுன்னா நிறைய வரைமுறையெல்லாம் இருக்குது. இந்த பொரிச்ச வெங்காயம் இந்த கெட்டப் தான் மணியாக இருக்கும் சூப்புக்கு. இந்த கட்டப்பு இன்னொரு கட்டப்பு இருக்குது. இதில் என்னன்னாக்கா உங்கள் ஊரில் நீங்கள் சாப்பிடணும் மந்தி அது மாதிரி இருக்குமா, இது வேறு மாதிரி இருக்கா? வீரர்களே தயாரா? ஐ எம் ரெடி. இங்கே இருக்க சாப்பாடும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நான் போதும் சைஸ் என்ன சாப்பாடு வேறு லெவலாக இருந்தது. போதும்ன்ற அளவுக்கு அடுத்தடுத்து போட்டுக்கொண்டே இருந்தாங்க. இங்கே பாருங்க குளிக்கிற இடத்துல கிளாஸ், இங்கால சிலவில் கிளாஸை உடைச்சி போட்டு அல்ஃபஹாம் சிக்கன் சொன்னாங்க. இது வந்துட்டு ஐயோ வாய்க்கில் அடித்தா சரி. அப்பா சுப்பு ஒரு பெரிய சாப்பிட்டா பிறகு இஞ்சால எல்லாம் டெட் பொடி ஆகிட்டான். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் சீர்காழின்ற சுப்புன்ற ஏரியாவை தான் சுற்றி வளைச்சி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்கே சுப்பா போகிறோம் சுப்பு? இன்றைக்கி வந்துட்டு திருமலை வாசலுங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு எப்படின்னாக்கா கடற்கரை ஏரியா. இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா கடல் தெரியும் அந்த சைடு. ஆமாம் அந்த தெரியுது பாருங்க. இங்கே வந்துட்டு இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போ அரேபியன் ஃபுட்டு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. மந்தினா வந்துட்டு இப்போ பசங்க ஒரு 4-5 பேர்னா ஒன்றா குரூப்பாக போனாங்கன்னா எங்கே போனாலும் மந்தி சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு பழக்கம் கொண்டு வந்துட்டாங்க இப்போ. ஆனால் மந்திக்கு வந்துட்டு ஃபேமஸ்னால் வந்துட்டு எங்கள் ஏரியா சைடு தான். காரைக்கால் சொல்லுவாங்க. காரைக்கால் போனால் வந்துட்டு மந்தி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு காரைக்கால் வந்துட்டு இங்கே தான் நம்ம கொஞ்சம் தூரம். நம்ம ஊர்லேயே பக்கத்துலேயே ஒரு சூப்பரான ஒரு மந்தினாக்கா இங்கே நம்ம அண்ணன் கடை இருக்குது, அரேபியன் மந்தின்னு. அங்கே நல்லாயிருக்கும் சரின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்தோம். நீங்கள் வந்ததான் வந்துட்டு எங்கள் ஊர் ஃபுட்டு நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க வந்த இடத்துல. சரி இதையும் ட்ரை பண்ணிட்டுங்க, இது எப்படி இருக்குது நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டீங்க. அரேபியன் ஸ்டைலு, ஆனால் வந்துட்டு தமிழ்நாடு டேஸ்ட் லைட்டாக அப்படி இருக்கும். டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஆமாம் அப்படி இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டுட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு டான்ஸ் ஆட்டு அப்படியே வர வேண்டியதான். சரி கட்டாயமே எங்களோட ஊரில் எல்லாம் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுப்போம். இந்த அரேபியன் பிரியாணி மந்தி பிரியாணி இருக்கு. ஆனால் என்ன வேறு இருக்கு உங்கள் ஊருக்கு இங்கே டிஃப்ரெண்ட் பாருங்க. டிஃப்ரெண்ட் இருக்கு பார்த்து பாருங்க. அப்போ இப்படியோ அரேபியன் மந்தி ஒன்று அடிச்சுட்டு இங்கே இருந்து அப்படியே பீச்சில் போய் குளியல் ஒன்று போட்டு ஃபன் பண்ண போகிறோம். என்ன ஆமாம் இன்னைக்கு இதே மாதிரி தான் போக போகுது. இங்கே வாங்க ட்ரெஸ்லாம் பீச்சில் போய் குளிக்கிறதுக்காகவே ட்ரெஸ்லாம் போட்டு வந்துட்டாங்க. இவர் வந்து நான் வந்துட்டு பேக்குள்ள வச்சிருக்கேன், போயிட்டு அங்கே போய் மாற்றி போட்டுறேன். இவர் வந்து சித்தப்பா. அதான் அவர் வந்து மாமா. அவர் வந்து எனக்கு தான் சித்தப்பா, உங்களுக்கு சேர்த்து சித்தப்பா. நாங்களும் சித்தப்பான்னு கூப்பிட்டுருவோம். சரி அரேபியன் வந்து என்ன வேற கேட்டு பாப்போம். சரி இதுதான் வந்து சொன்ன மந்தி, அரேபியன் மந்தி பிரியாணி. அதோட முன்னுக்கு போட்டிருக்கு பாருங்க. இங்கே முற்பதிவுகள் செய்தால் தான் வந்து பெற்றுக்கொள்ளலாமன்ட்டு. சிக்கன் மந்தி, மட்டன் மந்தி, மீன் மந்தி, எங்களிடம் கிரில் சிக்கன், தந்தூரி, அப்படி வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருக்குது. மந்தி பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாமா ஸ்பைசி பிரியாணி மாதிரி தான். அப்போ போட்டு அப்போ இதில் பச்சை மிளகா தான் மேக்ஸிமம் ஸ்பைசி. பச்சை மிளகா மேக்ஸிமம் ஸ்பைஸ். எக்கச்சக்க பேர் இருக்கலாம் இதில். இவ்வளோ செருப்பு கூட வரும். ஓ இங்கே பாருங்க எப்படி செட்டப் பண்ணு. சரி உள்ள பார்த்தீங்கன்னா இல்லை இப்படித்தான் இருக்கு செட்டப்பு. அட்டகாசமாக இருக்குது சுப்பு இந்த இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அரேபியன்காரங்கலாம் அந்த இதுல இருப்பாங்க, ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவாங்க. அதே எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் போட்டு கீழே எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த கான்செப்ட் தான் இது. ஆமா அதேதான் அவங்க ஸ்டைல் சாப்பாடு, அவங்க சைடு வரையும் உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். சரி கூடுதலாக எங்களோட ஊரில் வந்து முஸ்லீம் சாப்பிடக வந்து இப்படி தான் இருந்து ஒரு சஹான்னு சொல்லுவாங்க. சஹானில் சாப்பிடுவாங்க. ஒரே ஒரு தட்டை வச்சு அந்த தட்டிலே வந்து அனைவரும் பகிர்ந்துடுற மாதிரி அப்படி ஒரு கான்செப்ட். அப்படி தான் நீ இது வந்து அரேபியன் மந்தி வந்து பகிர்ந்து கொள்றீங்கன்னா. வெளியில் வந்து நார்மல் இதுவும் இருக்குது. இந்த நாங்கள் இருக்கிற அரேபியன் மந்தி இது வந்து ஃபுல்லாக வந்து ஏசி. அதுக்கிடையிலே வந்துடுச்சா? இல்லை இல்லை தண்ணி பாட்டில் வந்துருக்கு. இது வந்துட்டு இருக்குனாக்க கீழே சாப்பாடு ஏரியா சிந்தாம இருக்கிறாங்க. கீழே வந்து எல்லாரும் திரும்ப வருவாங்களா, ஒவ்வொரு தடவை அவங்க க்ளீன் பண்ண கஷ்டப்படுவாங்க. இது போட்டாக்க சாப்பாடு இறந்துச்சுன்னா இதில் அப்படியே மொத்தமாக அவங்க க்ளீன் பண்ணி கீழே வந்து கார்பெட் வச்சு அப்படியே இருக்குது.
இங்கே என்ன மந்தியில் வந்துட்டு இங்கே ஸ்பெஷலாக என்னன்னா ஒரு சில ஏரியாவில் வந்துட்டு மந்தி லிமிட்டோட வச்சுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, எவ்வளோ வேணால் சாப்பிடலாம், வயிறு ஃபுல்லாக சாப்பிடலாம். அன்லிமிட்டட் கேக்க போட்டுக்கொண்டே இருப்பாங்க. கேக்கே வேணாம், அவங்களே எடுத்து வச்சுருவாங்க தீராமல். கூடுதலாக எங்கட முஸ்லீம் ஏரியாலேயே நாங்கள் கல்யாண வீட்டுக்கு போனோம்னா வந்து அந்த சகான்றது தானே அது முடிய வச்சு கொண்டே இருப்பாங்க, அவ்வளவும் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த சமைக்கிற மாதிரி எல்லாம் இதெல்லாம் வந்து போட்டு இருப்பாங்க. சரி, இன்றைக்கு இங்கே நாங்கள் மந்தி வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். எங்களுக்கு வந்ததுக்கு சென்னை பிரியாணி தான் முதல் முறையாக சாப்பிடலாம் போயிட்டு அரேபியன் மந்தி பிரியாணி இங்கே டேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு சூப்பு. ஆமாம், ரைட். முதலாவதாக வந்து சூப் கொடுப்பாங்க. இது எதுனா டைம் பாஸுக்கு வந்துட்டு ரம்மி விளாண்டுருக்கோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. ரம்மி இங்கே தாங்க சூப் ஒன்று தாங்க பாப்போம். சூப் நல்லா ரைட். சாப்பிட்டா நல்லா சாப்பிடலாம். ரைட், அந்த மாதிரி ஒரு சூப்னு வச்சு சின்ன கப்பில் ஒரு சூப் ஒன்று வந்து வைக்கிறோம், குடிச்சுப்பாம். எனக்கு காடு அதிகமாக இருக்குன்னா இன்னும் காரமாக தான் இருக்குது, நல்ல காரமாக இருக்குது. 16 1 மணிக்கு இல்லை 16 எனக்கு எக்கச்சக்கமாக போட்டு வச்சுட்டு இந்த கப் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பார்ப்பீங்களா. ஆனால் கூடுதலாக இங்கே இருக்கிற கடைகளில் டீ கேட்டோம்னா இதெல்லாம் தருவினோம். ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 16 ஒரு கார்டு எடுத்துணுமா பார்த்துட்டு எப்படி நான் எடுக்க முடியுது பார்த்துட்டாரு. என்ன சொல்லு, உங்கள் என்ன சொல்லு, பார்க்காம இப்படி எடுக்கிற காடை நல்லா இருக்கு. நல்ல இஞ்சி எல்லாம் அடித்து போட்டுருந்தான். தொண்டை காடிக்கு தானே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது, சொப்புண்ட இன்ஜின். ஆமாம், சூப் குடிச்சா அப்படி தான் இருக்கும், காரம் அப்படியே கணச்சி விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. சரி, முதலாவது சஹான் வந்துட்டு பாருங்க, இப்படி தான் இருக்கு. இது வந்து சுட்டா அல்ஃபா. இதுதான் மந்தி வந்து விட்டது. இது வந்து அரேபியன் ஸ்டைல் மந்தி. இதில் ஃப்ரூட் வெட்டி இருக்கணும். இது வந்து சட்னி எலாக்ஸா. இது வந்து பிக்கல். இதில் என்னென்னு சொல்லுங்க. இது பிக்கல். இது வெறும் வினிகரில் ஊற வச்சு காய்கறி நம்ம அங்கே பார்த்தோம்ல, காய்கறி, மிளகா, சௌ இதெல்லாம் வந்துட்டு ஊற வச்சுருப்பாங்க. இது மீன் சட்னி. இது வந்துட்டு மிளகாவும் அடுத்த இப்போ வந்துச்சு. ஓகேவா, இது அல்ஃபா வந்து ஓகேவா. இதில் என்னன்னாக்கா இப்போ இது வந்து பீஸை மாற்றிருக்கோம். ஒரு பீஸ் வந்து ரெண்டுமே சேம் தான். இது வந்து நார்மல் கில்லு, அவ்வளோதான். இது அல்ஃபா சுட்ட கோழி. ஓகே, சாப்பிடுங்க. சட்னி இதை எடுத்து உரம் வச்சுக்கலாம். இது எப்படி சாப்பிடணும்னா நிறைய வரைமுறையெல்லாம் இருக்குது. இந்த பொரிச்ச வெங்காயம், நடுவில் வந்துட்டு இந்த நட்ஸ் இருக்கும், இதை லைட்டாக போட்டுக்கணும். அப்புறம் இந்த சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு பீஸு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி மயோனைஸு கொஞ்சமாக போட்டு இந்த ரைஸ் அப்படியே ஃபுல்லாக வச்சு மூடி அப்படியோ எடுத்து அப்படியோ வாய்க்குள்ள அடித்தா சரி. அப்பா சுப்பு ஒரு பெரிய சாப்பாட்டு ராமன்டா. சாப்பாட்டு பெரிய எல்லாரும் போட்டு தள்ளுறாங்க மணியா. சரி, முதலாவது இது வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு. இங்கே பிரியாணி சூப்பராக இருக்கும். எங்கேயுமே மந்தி கிட்ட ஒரு 10 எடுத்து சாப்பிடுங்க மந்தி பிரியாணியை. இங்கே சூப்பராக இருக்கு. காரைக்காலில் ரொம்ப கேவலமாக இருக்கும். அப்படி இல்லை, இங்கே காரைக்காலில் நல்லா இருக்கும். ஆனால் இதை விட அங்கே கொடுக்குற ப்ரைஸுக்கு விட இது நல்லா இருக்கும். இங்கே ஆலி வாயில் ஊற்றுவாங்க. ஆலி வாயில் எப்படி காரம் இல்லாமல் நல்லா இருக்கும். இதில் என்னன்னாக்கா உங்கள் ஊரில் நீங்கள் சாப்பிடணும் மந்தி அது மாதிரி இருக்குமா, இது வேறு மாதிரி இருக்கா? கிடையாது அவங்க நாட்டில் மந்தி இருக்கா? இருக்கு. அது டேஸ்ட் இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்கா? வேறு மாதிரி தான். வேறு மாதிரி தான் இருக்கா? அவங்களும் வேறு மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு பிரியாணி அவங்க ஸ்பைசி, அவங்க காரம் நல்லா உரைப்பாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. யார் சொல்லுங்க இல்லையா காரம் ஸ்பைஸியே வராது, ஸ்பைஸியே இல்லை, வெறும் ரைஸ் தான் இருக்கும். ஆனால் நல்ல இதாக இருக்குது வாசனை இதெல்லாம் போட்டு. இல்லைன்னா மிளகா இருக்கும், அதை எடுத்து நீங்கள் போட்டு தந்து சாப்பிட்டா தான் காரம் அதிகமாக இருக்கும். சவுதியில் இருக்கும்போது வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் மிளகா வச்சு சாப்பிடுவீங்க அதில். இது வந்து அல்மாஸா, இது என்ன? இது அல்ஃபஹாம் சிக்கன். அல்ஃபஹாம் சிக்கன் சொன்னாங்க. இது வந்துட்டு கிரில் சிக்கன் நடுவில் இருக்காது. சாஃப்டாக இருக்கு.
டிப் பண்ணி சாப்பிடணும். அவங்க பீஸ் எடுத்து அவங்க எந்த சட்னி வேணுமோ அதில் வச்சு டிப் பண்ணி சாப்பிட்டா இது தந்தூரி மைனஸ் மசாலாலாம் போட்ட மைனஸ் காரமாக இருக்கும் கொஞ்சம். இங்கே இருக்க சாப்பாடுலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் நான் போதான் சைஸ் என்ன மாதிரி போக போகிறோன்னு தெரியல. அப்படிலாம் நல்லா தான் இருக்கும், உடம்பு குறைஞ்சிருவாங்க. ஐயா நீங்கள் மதுரை சைடு வரல, இங்கே மதுரை இன்னும் அங்கே தான் ஃபேட்டி மட்டன் ப்ராடக்ட் தான். மதுரையை பொறுத்த வரைக்கும் மட்டன் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். வணக்க கை மற்ற இடத்துல கொஞ்சம் கஷ்டம்தான். சாப்பிட்டா பிறகு இஞ்சால எல்லாம் டெட் பொடி ஆகிட்டான். இப்போ இவ்வளோ நேரம் சுப்பும் படத்துக்கு ஓட்டத்தவரை எழுப்பிட்டார். எல்லாம் அவ்வளவு சாப்பிட்டு சாப்பாடில் பசி மயக்கத்தில் விழுறான்னு சொல்லிடுவேன். இது சாப்பிட்டு சாப்பிட்டு டேஸ்ட் மயக்கத்தில் உண்ட மயக்கவா உண்ட மயக்கத்தில் விழுதுடா. அப்போ அடுத்தாங்களா அங்கே வெயிட் பண்ணி கொண்டிருப்பீங்க. சாப்பிடம் வந்து சாப்பாடு வேறு லெவலில் இருந்தது. போதும்ன்ற அளவுக்கு அடுத்தடுத்து போட்டுக்கொண்டே இருந்தாங்க. ஆனால் எங்களால் தான் வந்து ஃபினிஷ் பண்ண முடியலை. வந்தால் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட எல்லாருமே வந்து படுத்துட்டாங்க. இப்போ கூட குளிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. போய் அங்கே பீச் சைடு ஒன்று இருக்கான், பீச் சைடில் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிப்போம். சரி சரி, எப்படியோ நாங்கள் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு போய் கொண்டிருக்கிறோம். என்ன பேர் ப்ரோ? கோழையார் கடற்கரைக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். போய் அங்கே தான் குளிக்க போகிறோம். இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்து எங்களோட ஊரில் அந்த நாகர்கோவில் அந்த அங்கால சைடில் வந்து சவுக்கு வச்சுருப்பாங்க தெரியுமா, அப்படி சவுக்கு காடு ஃபுல்லாகவே பீச் சைடில். நீங்கள் நாகர்கோவில் வந்துக்கிறீங்களா? கன்னியாகுமரி. அந்த நாகர்கோவில் எங்களோட ஊரில் நாகர்கோவில் இருக்கு. இல்லை சூளையூர் கடற்கரை. உங்க பேஜை பார்த்துட்டு இது பண்ணாங்களா? பேஜ் என்ன சொல்லுங்க? கால்மி ஷிப். மேலேருந்து இருக்கு ப்ரோ, வியூ நல்லா இருக்கு ப்ரோ. சரி, வந்துட்டோம். நல்ல ஒரு பின்னேரம், நல்ல வெயிலும் இல்லை. இஞ்சால வருங்க, இஞ்சால சைட்லாம் வந்து இஞ்சால சவுக்கு காடுகள் கணக்கு இருக்குது. சுப்புவை ஸ்டாலில் என்ன மாதிரி எல்லோரும் பார்த்தாங்களோ. சுப்பு ஹாய். இந்த கெட்டப் தான் மணியாக இருக்கும் சுப்புக்கு. இந்த கட்டப்போடு இன்னொரு கட்டப்பு இருக்குது. இதுதான் சூப்பர் சூப்பர். இது இங்கே என்ன சொல்லுவாங்க? காயிலா ராயர். இது கைலி 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 கைலி. சரம் சரம் சாரமா சரம் சரம். பீச்சில் வந்து எக்கச்சக்க பேர் நிற்கிறோம். இன்றைக்கி வீக்கெண்டுன்றபடியாக வந்து கணக்கு பேர் குளிச்சுக்கொண்டிருக்கேன் பாருங்க. செம்ம பீச் ஒன்று. என்ன சரி சோர்ந்துட்டீங்க? சாப்பிட்டு கூடுதலாக சொல்லிடணும், சாப்பிட்டு குளிக்கக்கூடாது, வயிற்று அப்ரட்மெண்ட்டு. முதல் முறையாக குளிக்க போகிறோம் தமிழ்நாட்டில். நீங்கள் அங்கே போயிட்டோம். ஏன்னா இந்த சைடு கொஞ்சம் அலை ஒரு கிராஸ் ஆகுது இந்த இடம். கூட்டமாக இருக்குண்ணா, கூட்டம்னாலே அலர்ஜி என்ன. இங்கே வந்து இதில் இந்த படகுகள்லேயும் வந்து மீன்கள் பிடிக்க போயின போல இருக்குது. சின்ன சின்ன தெப்ப மண்டுவோம் அதில் கிடக்கு பாருங்க. தமிழ்நாடு மாடு. நண்டு பிடிப்போம். வீரர்களே தயாரா? ஐ எம் ரெடி. தயாரா? வா எல்லாம் வச்சிட்டு வா. வச்சிட்டு வந்துடியா?
சரியான ஒரு ஆல்பமாக தான் இருக்க போகுது. ஓ யார் மற்றது என்ன சம்பவம் பண்ணா வந்து ஒருத்தருக்கு நீச்சல் தெரியா. என்ன கூலிங்கா இருக்கு. இன்றைக்கு இங்க வந்து 45°C வந்து வெக்க. நீச்சல் தெரியுமா? யாருக்குமே நீச்சல் தெரியாது. நான் நினைச்ச வரைக்கும் ஆழமா இருக்க வேண்டாம். நான் பெரிய ஆழமா இருக்காங்க. பெரிய நாங்க ஆல்பமெண்ட் கீழே இருக்கோம். எல்லாரும் இப்படி குடிச்சிருக்கோம். கீழே மட்டும் விழுந்துறாங்க. இங்க வாங்க. சமையா இருக்குங்க. சமையா சித்தப்பா. தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கு. உங்க ஊர் கடல் தண்ணி மாதிரி கலர் கம்மியா இருக்கலாம். ஆனா உங்க ஊர் கலர் நல்லா இருக்கும் பாக்க. நீலமா இருக்கு. வாங்க வாங்க. தண்ணி தாங்குமா? தண்ணி தாங்குமா? ஓட்ட ப்ரோ. ஆனா சும்மா அலையா இருக்கு சுப்பு. சும்மா அலையா இருக்கு. கம்மியா இருக்கு. அழகா பொறுமையா அதுவே அவ்வளவுதான் பயந்துருக்கு. தனியா வா இங்க வா. தனிமா வா. நாங்க இருக்கோம். வா 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 வா. நில்லுங்க போறீங்க. சும்மா அல்ல. வாங்க டக்குனு வாங்க. ஆழம் வந்து குறைவுதான். அண்ணா மீன் பிடிக்க போறீங்களா? வலை போடுறாங்க பாரு. தண்ணி நடத்த போய் இதுல பாத்தீங்கன்னா நாங்கள் குளிக்கிற இடத்துல இங்க சைடுல வலை போடுறாங்க. வலை போட்டு கையால் இழுப்பீங்களா? அந்த கரவலை என்று சொல்லுவோமே அது போடுறாங்க. இப்போ வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து மீன் தடை, அதாவது ஒரு காலப்பகுதிக்கு வந்து மீன்கள் இனப்பெருக்கத்துக்காண்டி விடுவாங்க. அந்த நேரம் வந்து மீன் பிடிக்கலான்னு சொல்லுவாங்க. அதனால சரியான அழுவா இருக்கு. இங்க வாங்க. அங்கே தனிமமா கூட இங்க போயிடாத. தள்ளிக்கிட்டு வருது. இவ்வளோ மீன் பிடிச்சிட்டு மேலே வரணும். சுப்பு எல்லாம் ப்ரோ ரைடர். நீந்திரியா நடக்கிறியா? நீந்திட்டு வாரியா? நீந்துறாடா. ஆழம் இல்லதான். ஆழம் இல்லை. சில இடங்கள்ல வந்து ஆழமா இருக்கு. இந்த பள்ளம் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும். பள்ளம் நீந்திட்டு இருக்க அங்க வர இடத்துல. எங்க நீங்க இந்த நீச்சல் பழகினீங்க? நீச்சலே தெரியாது எனக்கு. இங்க பாருங்க இவ்வளவு ஆல்பம் இருக்கிறாங்க. இருந்து நடந்து வாரான். இங்க களத்துக்கு மேல நீங்கள வராங்க. வராதீங்க.
இங்க பாருங்க குளிக்கிற இடத்துல கிளாஸ் இங்கால சிலவுல கிளாஸ் உடைச்சு போட்டுட்டு போயிருக்கேன். இப்படியெல்லாம் செய்யாதீங்க. ஏண்டா காலை வந்து கிழிச்சு விட்டுரும். சரியான அலை ஒன்று வருது. நாங்கள் அப்படியே வெளியில் கொண்டே போடுவோம். ஏண்டா எங்களுக்கு கிளிக்காட்டியும் வந்து அடுத்தது இன்னொரு ஆளுக்கு கிளிக்கக்கூடாது. மீன் தடைக்காலம் என்றபடியாக வந்து கரையிலேயே சின்ன சின்ன இடங்களில் போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க. இங்கே பாருங்க பிடிச்ச மீன்கள் இதுதான். இப்போ தான் பிரித்து கொண்டிருக்கணும் சின்ன சின்ன மீன்கள். இங்கே பாருங்க ஜெல்லி ஃபிஷ். மீன் எல்லாம் வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சுப்பு மீன் வாண்டிட்டு போயிடுமா? மீன் வேணாம், நேற்று வாங்கினதே அப்படியே இருக்கு, வீட்டில் இருக்குண்ணே. ஐயோ வேணாம் வேணாம், நான் சும்மா சொல்லிட்டேன். இங்கே சின்ன சின்ன மீன்லாம் பிடிபடுது.